தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் என் மண் என் மக்கள் யாத்திரையை ராமேஸ்வரத்தில் தொடங்கினார். வரும் 27ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியில் யாத்திரை நிறைவு பெறுகிறது. பல்லடம் தொகுதிக்குட்பட்ட மாதப்பூரில் யாத்திரை நிறைவு பொதுக்கூட்டம் நடக்கிறது. பிரதமர் மோடி பேசுகிறார். இதற்காக மாதப்பூரில் திருப்பூர் மாவட்ட பாஜக சார்பில் இன்று பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட பாஜக தலைவர் செந்தில்வேல் தலைமையில் நடந்த விழாவில் மாநில நிர்வாகிகள் முருகானந்தம், மலர்கொடி, கனக சபாபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் என் மண் என் மக்களினுடைய நிறைவு விழா பொதுக்கூட்டத்திற்கான இந்த இடத்துல ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில இப்படி ஒரு நிகழ்வு, இப்படி ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு அரசியல் கட்சியும் துணிந்து எடுக்காத ஒரு நிகழ்ச்சி, ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையிலே வரக்கூடிய எண்ணிக்கை 15 லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டிற்கான ஒரு திடலை தேர்வு செய்து அதற்கான பூமி பூஜை இன்றைக்கு கால்கோல் விழாவானது சிறப்பான முறையில் இன்றைக்கு இந்த இடத்துல நடந்தேறி இருக்கின்றது. இந்த பூமியினுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட 360 ஏக்கரா. அதை ஒட்டி இருக்கக்கூடிய மேலும் ஒரு 660 ஏக்கராவை கூட எடுத்திருக்கின்றோம். அதனுடன் சேர்த்து இன்னும் ஒரு 150 ஏக்கரா என்று ஒட்டுமொத்தமாக 1200 ஏக்கரா அளவில் நாங்கள் எடுத்திருந்து இருக்கைகள் மட்டும் 5 லட்சம் இருக்கைகளோடு அதனுடன் சேர்த்து 10 லட்சம் பேர் நின்று பார்க்கக்கூடியது, மொத்தம் 15 லட்சம் மக்கள் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கின்ற வகையில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கற்பனையோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். வரக்கூடிய நம்முடைய 27ஆம் தேதி பிரதமர் பெருமைமிகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கின்றார்கள். யாத்திரையினுடைய நிறைவு விழாவாக மாநிலத்தினுடைய தலைவர் கே அண்ணாமலை ex-IPS அவர்கள் இங்கே வர இருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் இந்த என் மண் என் மக்கள் யாத்திரையை மேற்கொண்டிருக்கின்றார். எப்படி நதியெல்லாம் ஒரு கடலிலே சங்கமிக்கின்றதோ அதுபோல ஒவ்வொரு நாளும் 3 to 4 சட்டமன்றங்களிலே நடைபயணம் மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு அந்த யாத்திரை நிறைவு பெறக்கூடிய இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு இடமாக இது மாறும். வருகின்ற 27ஆம் தேதி இங்கே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே பங்கேற்க இருக்கின்றார்கள். பிரதமர் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பு என்பது ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையிலே அது நிச்சயமாக அமையும். தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் இப்பேற்பட்ட ஒரு கூட்டம், இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கூட்டத்தை இதுவரை யாரும் நிகழ்த்தியது கிடையாது. அந்த நிகழ்ச்சியை நம்முடைய திருப்பூர் வடக்கு மாவட்டம் கையில் எடுத்திருக்கின்றது. தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 66 மாவட்டங்களிலிருந்தும் அமைப்பு ரீதியான பணிகள் இப்பொழுது துவங்கி இருக்கின்றது. பூத் அளவிலே துவங்கி அத்தனை இடங்களிலுமிருந்து நம்முடைய அன்பர்கள், சகோதர சகோதரிகள் வர இருக்கின்றார்கள். அதனுடன் சேர்த்து சரிபாதியாக பொதுமக்கள் இந்த மாநாட்டிற்கு வந்து சேர்வார்கள். இது ஒரு திருப்பு முறை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடாக நிச்சயமாக அமையும். அதற்கு பிறகு எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மத்தியிலும் மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையப்பெறுகின்றதோ அதே போல தமிழகத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு தமிழகத்தில் முன்னேறி செல்லும்.